வெல்கம் டு தியா வில்லாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தக்காளி நான் ஒரு 8 தக்காளி ஆட்டம் எடுத்து வச்சிருக்கேன். பெருசா இருக்கனால நான் 8 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் இருந்தா ஒரு 10 11 போல எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க புளி நான் எவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஊற வச்சிடலாம். தக்காளியில் லைட்டாக புளிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இவ்வளோ மட்டும் எடுத்திருக்கேன். தக்காளி புளிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பாருங்க நான் தக்காளி எல்லாம் பொடிசாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு வடை சட்டியில். தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஆகட்டும், காட்டுறேன். பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. தக்காளியில் இருக்கும் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியிலே பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வேக வச்சுட்டேன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த ஜூஸாக இருக்கிறதெல்லாம் நல்லா சுண்டட்டும். அப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. நம்ம இப்போ புளி தண்ணி சேர்க்கலாம். புளி தண்ணியை நான் முன்னாடியே சேர்க்கல அப்படின்னா புளி தண்ணி சேர்த்துட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வேகாது. அதுக்காக தான் நான் முன்னாடியே சேர்க்கல. இப்போது சேர்க்குறேன். பாருங்கள் புளி தண்ணி சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா சுண்டட்டும். தண்ணி புளி தண்ணியெல்லாம் சுண்டட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு சுண்டி இருக்குன்னு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தாளித்து விட்டுறலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணால் கூட நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு நிறையா வேணும். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெந்தயம் இப்போ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பவுடராக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வெந்தயம் இப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பூண்டு வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வெங்காயம் வேண்டாம், வெங்காயம் சேர்க்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம காஷ்மீரி சில்லி பாருங்கள் நான் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். நான் இது கலருக்காக சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறேன் எவ்வளோ கலர் வருதுன்னு. எதுவுமே சேர்க்கல. பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா தக்காளி வேகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காஷ்மீரி மிளகாய் காரமாக இருக்காது அவ்வளவு. அதுக்காக நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ நல்லா தக்காளி வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்.
நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.